ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். முன்னோர்களின் சாபம் நீக்கி முன்னோர்களுடைய ஆசியை பெற்றுத்தரக்கூடிய ஆடி அமாவாசை 2026ஆம் ஆண்டு தர்ப்பணம் கொடுக்க படையல் போட நல்ல நேரம். இந்த நாளில் பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா, என்ன தானம் கொடுத்தால் வாழ்க்கை மாறும். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் பூமிக்கு தங்களுடைய சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதா நம்பப்படுது. இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பித்ரு பூஜைகள் செய்து அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. இதனால் பித்ருதோஷம் பித்ரு சாபம் இதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றது நம்பிக்கை. பித்ருக்களுடைய ஆசி கிடைப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை 2026ஆம் ஆண்டு எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் கொடுக்கணும், பித்ருக்களுக்கு படையல் போடணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசை நாளில் என்ன தானம் கொடுக்க வேண்டும், ஆடி அமாவாசையுடைய சிறப்புகள் அப்படின்னு முழு தகவலையுமே இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமச்சிவாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாயன காலத்தோட தொடக்கத்தை குறிக்குது. இது சூரியன் தெற்கு நோக்கி நகர தொடங்கக்கூடிய காலம். இந்த தட்சிணாயன காலத்தோட முதல் அமாவாசை அப்படின்றதுனால இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. ஆடி அமாவாசை அப்படின்றது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்று. முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசியை பெறுவதோடு பித்ருதோஷம் பித்ரு சாபம் ஆகியவற்றிலிருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாளாகும் ஆடி அமாவாசை. இன்றைய தினம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும் போது அமாவாசை வருது. ஆடி மாதத்தில் ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்கும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற இது மிகச்சிறந்த நாளாக கருதப்படுது. ஆடி அமாவாசையோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு சூரியன் அப்படின்றவர் சிவனை குறிக்கக்கூடியது, சந்திரன் சக்தி. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. இதனில் சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அன்னைக்கு முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு தங்களுடைய சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுது. அதனால் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மிக மிக முக்கியம். இந்த சடங்குகள் செய்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும், முன்னோர்களுடைய சாபம் நீங்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் இருக்கிற இடங்களில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ருக்கடனை நிறைவேற்றுறாங்க. அடுத்ததா ஆடி அமாவாசை தர்ப்பணம் ஏன் சிறந்தது, 2026ஆம் ஆண்டுக்கான தர்ப்பணம் எந்த நேரத்தில் நாம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த பொருள் தானம் கொடுக்கணும், எந்த நேரத்தில் இந்த அமாவாசை திதி ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது, அது குறித்த தகவலை ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். தர்ப்பணம் அப்படின்றது முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சிறப்பு சடங்கு. மக்கள் நதிக்கரைகள், கடற்கரைகள், கோவிலுக்கு போய் இந்த சடங்கை செய்கிறாங்க. தர்ப்பணத்தில் தண்ணீர், எல், அரிசி இதை முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க. மந்திரங்களை சொல்லி அவர்களை வணங்குவாங்க. இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்னு நம்பப்படுது. ஹோமம் அப்படின்றது மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருளை நெருப்பில் போட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்கு. இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும், முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க. இதனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுவதுண்டு. ஆடி அமாவாசை அப்படின்றது தவிர்க்காமல் முன்னோர் வழிபாட்டினை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய நாள் அப்படின்றதுனால இந்த நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம், தர்ப்பணம், படையலிடுதல் இது குறித்து பல பேருக்கும் பலவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கும். இந்த வருடம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று வருது. இந்த நாளில் நாம் எப்படி விரதம் இருக்கணும், யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும், எப்படி முன்னோர்களை வழிபடணும், படையலிட நேரம் இதை நம்ம பார்க்கலாம். அமாவாசை அப்படின்னாவே பொதுவாக முன்னோர்களை வழிபடுவது மிக மிக சக்தி வாய்ந்த நாள். அனைத்து அமாவாசைகளும் தவறாம முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னா கூட தை, ஆடி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 3 அமாவாசைகள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாத நாட்களாக சொல்லப்படுது. பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நம்முடைய வழிபாட்டை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசி வழங்கக்கூடிய நாள் அப்படின்றதுனால இந்த 3 அமாவாசை நாட்களை நாம் தவறவிடக்கூடாது அப்படின்னும், முன்னோர்களுடைய மனம் வேதனைப்படும் வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக சில விதிமுறைகள்
வழிமுறைகளையும் நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. அமாவாசையில், அதாவது பொதுவாக இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் படையல் அவசியமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆடி அமாவாசை அல்லது அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு அவசியமாக தர்ப்பணம் வந்து கொடுத்து படையல் போட வேண்டுமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். நாம் வைக்கக்கூடிய படையலை அவங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு போன்ற கேள்விகள் பல பேருக்கும் வந்துட்டு இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்கிட்ட போய் சாப்பிட்டீர்களா, இது உங்களுக்கு செய்தது அப்படின்னு நாம் சொல்கிறப்போ எப்படி அவங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையுமோ அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவர்களை மதித்து அவர்களுக்காக அப்படின்னு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் படையல் இது வந்து அவங்களுடைய ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதோடு நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்ற மனநிறைவு நமக்கும் வந்து கிடைக்கும். இது முன்னோர்களுடைய ஆசையையும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் தரும் அப்படின்றது ஐதீகமாக வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தாய் அல்லது தந்தை அல்லது தாய் தந்தை 2 பேருமே இறந்து இல்லாத ஆண்கள், அந்த மகன் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். தாய் தந்தை இருவரும் இறந்தாலும் பிள்ளைகள் இறந்திருந்தது அப்படின்னா அவர்களுடைய தந்தை வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். தாய் தந்தை இருவரும் இருந்தாலும் அவருடைய மனைவி, ஒரு ஆணுடைய மனைவி இறந்து போயிட்டா அந்த மனைவியோட கணவர் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். மனைவி பிள்ளைகள் இறந்திருந்தால் அவர்களுக்காக அந்த குடும்ப தலைவர் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். கணவர் இறந்துட்டா அவருக்காக அவருடைய மனைவி வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம். அடுத்ததாக யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை முன்னோர் தர்ப்பணம் 2 வகையாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒன்று வந்து பித்ரு தர்ப்பணம், நம்முடைய முன்னோர்களுக்காக அவர்களுடைய பெயர் அவர்களுடைய இறந்த திதி சொல்லி கொடுப்பது. 2வது காருண்ய தர்ப்பணம், நம்முடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள், யாரென்றே தெரியாத நபர், உலகில் உள்ள உயிரிழந்த அனைத்து உயிர்களுக்குமே வந்து தர்ப்பணம் கொடுப்பது. அடுத்ததா பெண்கள் வந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கணவர் உயிரோடு இருந்தால் அந்த பெண்கள் இறந்து போன அந்த பெண்ணுடைய தாய் தந்தையாருக்காக தர்ப்பணம் கொடுக்கவோ எள்ளும் தண்ணீரும் இறைக்கவோ கூடாது. அதாவது அந்த பெண்ணினுடைய கணவர் உயிரோடு இருந்தால் அந்த பெண் வந்து தர்ப்பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக அமாவாசை விரதத்துக்காக சமைக்கக்கூடிய பெண்கள் வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது. பெண்கள் இறந்து போன அந்த பெண்ணுடைய தாய் தந்தை நினைவாக அவர்களுடைய படத்தை வைத்து படையல் போட்டு வீட்டில் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம். படையல் போட்டு வழிபட முடியலை அப்படின்னா யாருக்காவது உடை வாங்கி கொடுக்கலாம் அல்லது உணவு வந்து தானமாக அந்த பெண் வந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த ஆடி அமாவாசை திதி எப்போ வந்து தொடங்குது, எப்போ முடியுது, தர்ப்பணம் கொடுக்க நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆடி அமாவாசைக்கான திதி எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 2:11 இந்த அமாவாசை திதி வந்து தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:16 வரைக்கும் இந்த அமாவாசை திதி வந்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம். அதாவது பகல் பொழுதுலேயே நம்ம தர்ப்பணம் வந்து கொடுத்துடணும். பகல் 12 மணிக்கு முன்பாகவே தர்ப்பணம் வந்து கொடுத்துடணும். அடுத்து இலை போட்டு வழிபட நல்ல நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலை 11 மணி முதல் 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக பகல் 1:30 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இலை போட்டு வழிபாடு வந்து பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலை போட்டு படையலிட்டு நாம் வழிபடக்கூடிய சரியான முறை குறித்த தகவலையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆடி அமாவாசை அப்படின்னாலே அது முன்னோர் வழிபாட்டினை பிரதானமாக கொண்டது தான். இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதோடு அவர்களுக்கு படைக்கக்கூடிய பொருட்கள், படையலிடும் முறை, திசை, இது அனைத்துமே மிகவுமே வந்து முக்கியமானது. அதனால் முன்னோர் வழிபாடு தானே அப்படின்னு சாதாரணமாக கருதாமல் ஒவ்வொன்றையும் மிகவும் கவனத்தோடு நாம் வந்து கடைபிடிக்கணும். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு இந்த முறையில் தான் படையிடணும், இந்தந்த பொருட்களை தான் வந்து நம்ம படைக்கணும் அப்படின்ற தெளிவான வரைமுறைகள் இருக்குது. அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நேரடியாக நாம் தரக்கூடிய தர்ப்பணம், தானம், படையல் இதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்மை ஆசீர்வதிப்பதாக சொல்லப்படுதுன்னு அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதனால் முன்னோர்களுடைய ஆசிகளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவது மிகவும் அவசியம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. ஆடி அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்களில் ஒன்று தான் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது. முன்னோர்களுக்கு படையலிடுவது அப்படின்றதுமே ஏதோ முன்னோர்களுடைய படங்களை வைத்து சமைத்த உணவுகளை இலை போட்டு பரிமாறுவது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து தவறானது.
முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவதற்கும் ஒரு முறை வந்துட்டு இருக்குது. இந்த முறையை சரியாக பின்பற்றி வழிபட்டால் மட்டுமே முன்னோர்களுடைய வழிபட்ட பலனை நாம் முழுமையாக பெற முடியும். ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு எப்படி படையலிடணும், எப்படி வழிபாடு செய்யணும், படையலில் என்னென்ன வைக்கணும் அப்படின்ற சரியான முறையை நம்ம பார்க்கலாம். ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு செய்யும் படையலில் சாதம், வடை, பாயாசம், அகத்திக்கீரை, பருப்பு, நெய் மற்றும் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட பாரம்பரிய உணவுகள் இடம்பெறணும். வாழை இலையில் 2 இலைகள் போட்டு கருப்பியல் மற்றும் தண்ணீரோடு இவற்றை படைத்து நாம் வழிபடணும். முன்னோர்களுக்கு இடும் படையலில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்கணும். பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய் போன்ற காய் வகைகள் முன்னோர்களுக்கு படைக்க ஏற்றது. ஆடி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு படையலிட்டு பூஜை செய்யக்கூடிய சரியான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுடைய படங்களை தெற்கு சுவரில், அதாவது எந்த இடத்துல நீங்கள் வைத்து வழிபாடு பண்ண போகிறீங்களோ அந்த ரூம்போட தெற்கு சுவரில் தான் முன்னோர்களுடைய படங்களை நாம் மாட்டி வைக்கணும். அவர்கள் வடக்கு நோக்கி பார்ப்பது போல நம்ம மாட்டி வச்சிருக்கணும். தெற்கு திசையே முன்னோர்களின் படங்களை வைக்க மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுது. பித்ருக்களோட முன்னோர்களுடைய அதிபதி யமன் அப்படின்றதுனால அவங்களுடைய திசையான தெற்கை நோக்கி அல்லது தெற்கு பார்த்தவாறு நாம் படையல் வைக்கணும். அவங்களுடைய படத்தை தெற்கு சுவரில் மாட்டிட்டு அவங்களுக்கு படையல் போகிறது தெற்கு திசை நோக்கி நம்ம வச்சிருக்கணும். வழிபாடு செய்பவர்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முன்னோர்களை வழிபடணும். முன்னோர்களுடைய படத்துக்கு முன்பாக நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கணும். முன்னோர்களுடைய படம் இல்லாதவர்கள் வீட்டில் பூஜை அறை தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்யலாம். முன்னோர்கள் படத்துக்கு துளசி மாலை அணிவித்து சாம்பிராணி போடணும். வெற்றிலை பாக்கு, 2 வாழைப்பழம், சிறிது மல்லிகைப்பூ வைக்கணும். நிறை சொம்பு நிறைய நீர் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அதாவது நிறை சொம்பில் தண்ணீர் வைக்கணும். படையலுக்கு வாழைக்காய் பொரியல், உளுந்து வடை கண்டிப்பாக வைக்கணும். படையல் போடும்போது ஒற்றை இலை போடாமல் கட்டாயம் 2 இலைகள் போடணும். தர்ப்பணம் அல்லது வீட்டில் படையல் போடும்போது தெற்கு திசை நோக்கி நின்று அல்லது அமர்ந்து தில தர்ப்பணம் மற்றும் நமஸ்காரம் செய்யணும். விரதம் இருந்து வெள்ளை வேஷ்டி அணிந்து ஆண்கள் தான் இந்த பூஜையை செய்யணும். காக்கைக்கு கிழக்கு திசை பார்த்து உணவு வைத்ததுக்கு அப்புறமா சிறிது நீர் விழவ வேண்டும். அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். குளித்துவிட்டு சுத்தமான பாரம்பரிய உடையணிந்து சமையல் செய்யணும். முன்னோர்கள் வழிபாட்டுக்கான பூஜை முடியும் வரைக்கும் வீட்டில் மற்ற கடவுள் வழிபாடுகளை தவிர்க்கணும். மாலை 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யணும். நீர்நிலைகளில் போய் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய எளிய முறை. சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வச்சுக்கணும். முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்கவும், பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து வச்சுக்கிறங்க. வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அப்படி முடியாதவர்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்ய போயிடலாம். அடுத்ததாக ஆடி அமாவாசை அன்னைக்கு எந்த பொருள் தானம் கொடுத்தா நல்லது அப்படின்றத பார்க்கலாம். ஆடி அமாவாசை என்று தானம் செய்வது நல்லது. ஏழைகளுக்கு உணவு, உடை இதை தானமாக கொடுக்கலாம். காகம் மற்றும் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது நல்லது. ஏன் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அதில் இருப்பதாக நம்பப்படுது. இந்த நாளில் வெல்லம், வேஷ்டி அல்லது துண்டு இதை வாங்கி பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களுடைய ஆசி கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு வழிபாடு செய்யலாம். ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்துடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னு முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறமா வெல்லம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்கள் போன்றோருக்கு அன்னதானம் கொடுங்க. குறைந்தபட்சம் 11 பேருக்காவது நீங்கள் உங்கள் கையால் அன்னதானம் கொடுத்தா முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். பித்ருக்களுடைய சாபத்தால் திருமணம், குழந்தை பேறு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தாமதம், தடைகள் இருந்தது அப்படின்னா முன்னோர்களை சாந்தப்படுத்துவதற்காக அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நிலத்தை தானமாக கொடுப்பதால் ஒருவர் தான் செய்த பாவங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நெல்லிக்காய், பால், நெய், தயிர் இந்த பொருள்களை தானமாக கொடுக்கறதுனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கலாம். சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு மாலை நேரத்தில் வீட்டில் முன்னோர்களுக்காக தனியாக ஒரு விளக்கேற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். முடிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முன்னோர்களுக்காக விளக்கேற்றி வழிபடலாம். இது அவர்களுக்கு மோட்சத்தை
தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு அசைவ படையல் போடலாமா அப்படின்ட்டு. பொதுவாக அமாவாசை தினங்களில் சைவமாக தான் நம்ம படையல் போடணும். அப்படி உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தது அசைவமாக இருந்தது அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அவர்களுடைய திவசத்தன்னைக்கு நீங்கள் அசைவ படையல் போட்டு வழிபாடு பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் இந்த பதிவில் ஆடி அமாவாசை குறித்த தகவல் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.